எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் போட்டி. ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும், விளையாட்டுல இருந்து வியாபாரம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் போட்டி இருக்கு. ஆனா உண்மையில போட்டினா என்ன? அது நம்மள முன்னுக்கு கொண்டு போகுமா இல்ல நம்மள அழிச்சிடுமா? இந்த கேள்வியை நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு போட்டியில ஒருத்தர் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இன்னொருத்தர் தோத்துதான் ஆகணுமா? இது மட்டும்தான் போட்டியோட ஒரே முகமா? இல்ல இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்துக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டுங்கிற நூல்ல இருந்து ஒரு பகுதியை தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். இந்த ஞான பொக்கிஷம் போட்டி பத்தின நம்ம ஆரம்ப கேள்விக்கு ரொம்ப ஆழமான தெளிவான ஒரு பதில கொடுக்குது. சரி, சுவாமிஜியோட பார்வைய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போட்டியோட அடிப்படைகளை நம்ம ஆராயணும். வாங்க, அதோட விதிகளை முதல்ல பிரிச்சு பாத்திரலாம். இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கருத்தோட தொடங்குது. அது என்ன சொல்லுதுன்னா, சுயநலம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு தாழ்ந்த நிலையோட குணம்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? ஒரு வகையான போட்டி இந்த சுயநல குணத்திலிருந்து தான் பிறக்குது. அப்போ இந்த தாழ்ந்த நிலை போட்டி, அதாவது சுயநலமான போட்டி பார்க்க எப்படி இருக்கும்? நம்ம சமூகத்துல அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சுவாமிஜி இந்த எதிர்மறையான போட்டிக்கு கொடுமையான போட்டின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அதாவது ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை அழிச்சு அதோட இழப்புல தான் வாழணும்னு நினைக்கிற ஒரு நிலை. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை மத்தவங்களோட இழப்புல. இந்த ஆரோக்கியமற்ற போட்டியோட குணங்கள் என்னென்னு பாருங்க. இங்க யார் ஃபிட்டோ அவங்க தான் சர்வைவ் ஆக முடியும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இங்க ரூல். பலவீனமா இருக்கிறவங்கள ஒன்னு அழிச்சிடுவாங்க, இல்லனா சொரண்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நலனை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, மத்தவங்கள பத்தி யாருக்குமே கவலை இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் சுயநலமா இருந்தா அதோட முடிவு என்னவா இருக்கும்? சமூகத்துல துன்பம் தான் அதிகமாகும். வேற என்ன நடக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட சுயநலத்திலே குறியா இருக்காங்க இல்லையா? ஆனா இந்த கொடுமையான போட்டி மட்டும்தான் ஒரே வழியா? நிச்சயமா இல்ல. இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று வழியும் காட்டுறாங்க. ஒரு பக்கம் சுயநலம், சமூக சீரழிவு. இன்னொரு பக்கம் தன்னலமற்ற தன்மை, சமூக நலன். பாத்தீங்களா? இதுதான் போட்டியோட ரெண்டு விண்ண முகங்கள். சரி, வாங்க போட்டியோட அந்த ரெண்டாவது முகத்தை இப்ப பார்க்கலாம். அது எப்படி ஒரு கம்ப்ளீட்லி வேற ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுதுன்னு ஆராய்வோம். இந்த முக்கியமான மேற்கோளை பாருங்க. ஆரோக்கியமான மற்றும் தன்னலமற்ற போட்டி சமூக நலனை மேம்படுத்துகிறது. இங்க விஷயம் தனிப்பட்ட வெற்றி இல்ல, மொத்த சமூகத்தோட முன்னேற்றம். இந்த மனநிலை மாற்றத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நோக்கம் மத்தவங்கள மிதிச்சிட்டு மேல போறது கிடையாது. அதுக்கு பதிலா எல்லாரையும் சேர்த்து கைதூக்கி விடுறது. ஒவ்வொருத்தரும் மத்தவங்களோட வளர்ச்சிக்காக போட்டியிடுறாங்க. எவ்வளோ ஒரு உன்னதமான நிலை இல்லையா? அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தன்னலமற்ற போட்டியோட தாக்கத்தையும் அது ஏன் நம்ம சமூகத்துக்கு அவ்ளோ முக்கியங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கிறது தான். அப்போ ஆரோக்கியமான போட்டிக்கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். முதல் ஸ்டெப், உங்க நோக்கம் சுயநலமா இருக்கக்கூடாது, தன்னலமற்றதா இருக்கணும். ரெண்டாவது, குறிக்கோள் சமூகத்தோட ஒட்டுமொத்த நலனா இருக்கணும். இதோட ஃபைனல் ரிசல்ட் துன்பம் இல்ல, நம்ம சமூகத்துல ஒரு நிலையான முன்னேற்றம். சோ இந்த முழு விளக்கத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் இதுதான். நீங்க ஒரு போட்டியில ஈடுபடும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உங்க நோக்கம் தான் அதோட மதிப்பை தீர்மானிக்குது. அது சுயநலமா இல்ல பொதுநலமா? அதுதான் கேள்வி. கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில இல்ல விளையாட்டுல நீங்க எந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கீங்க? மத்தவங்கள தோக்கடிச்சு ஜெயிக்கிற அந்த கொடுமையான போட்டியா, இல்ல எல்லாரோட நன்மைக்காகவும் உழைக்கிற அந்த ஆரோக்கியமான போட்டியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.